பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். Proverbs chapter 10 verse 17. புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். சிலருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அட்வைஸ் பண்ணுறது தான். அட்வைஸ் என்பது எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படின்னு சொன்னால், நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களோட அட்வைஸ்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரைட் தானே? அது எல்லாத்துக்கும் பிடிச்சது தானே, அது அப்படி தானே? நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய நான் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நல்ல புத்திமதிகள் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கணுங்க. நல்ல விஷயங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நல்ல நல்ல புத்திமதிகள் யார் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் எல்லா புத்திமதிகள் நல்ல புத்திமதி கிடையாது. துன்மார்க்கோட ஆலோசனை, பாவியுடைய வழியில், பரியாச உட்காரமிடத்தில், அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போகலான்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க கேட்டாங்க. உடனே அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்ருக்காங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கே அந்த மாதிரி பாஸ்டர் ப்ரேயருக்கு வராரு அப்படின்ட்டுருக்காங்க. ப்ரேயருக்கு வராரு அவர், சரி ஹாலில் வராரு அப்படின்னோடனே இந்த நாய் என்ன பண்ணுச்சு, நேராக போய் ஹாலில் படுத்துக்கிச்சு. எனக்கு ஒரே அப்புறம் அவங்க நான் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ப்ரேயருக்கு வராங்கன்னு சொன்ன உடனே இந்த நாய் ஓடி வந்து இங்கே ரெடியாக படுத்துக்கிச்சு பாஸ்டர்னாங்க. எப்படி தெரிஞ்சிச்சுன்னே எனக்கு தெரியல பாஸ்டர், உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நாயாவது நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்குது, நாயாவது நம்ம வருகை காத்திருக்கிறது, நாயாவது கவனத்தை கேட்க முடியாத காத்திருக்குது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். யோனா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தீர்க்கதரிசி உரைப்பதற்காக அந்த மீன் அவரை அந்த கரையில் கக்கின பின்பு நினைவுக்கு விரோதமாக தீர்க்கதரிசி சொல்ல போகிறார். அந்த சொன்ன தீர்க்கதரிசி வார்த்தை அந்த ராஜாவுக்கு எட்டுகிறது. இது கரெக்டு தான், அதனால நீங்கள் எல்லாருமே உபவாசம் பண்ணுவோம், நானும் ரெட்டெடுத்து சாம்பலில் உட்கார்றேன், எந்த மிருகச்சியும் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஒருவேளை தேவன் நமக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னுகிறார். அந்த புத்திமதி அங்கே இருக்கிற எந்த மிருகச்சியவங்களும் சாப்பிடவே இல்லை. அவ்வளோ ஒரு அன்பாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பாட்டு மேலே ரொம்ப கவனத்தை வச்சுருப்போம். டாக்டர் சாப்பிடாதுன்னு சொன்னால் உடனே சாப்பிட மாட்டாங்க, டாக்டர் சாப்பிடுன்னு சொன்னால் உடனே சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேனே, பரலோக தேவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டரும் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஜீவ வார்த்தை மட்டும்தான் உங்களை பரலோகத்தில் சேர்க்கும். நீங்கள் டாக்டரை பேச்சு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சொத்து தான் பறி போகும். ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நிறைய பேர் டாக்டர் சொல்லிட்டாங்க, தூங்க சொன்னாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, அதை சொன்னாங்க. நானே மாத்திரை மருந்து எழுதி தான் இருக்கிறேன், நானே மாத்திரை மருந்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனாலும் அந்த மாத்திரை மருந்து எனக்கு கிரியை செய்கிறது எதனால் தெரியுங்களா? இந்த பரிசுத்த வார்த்தையால் மட்டும்தான், ஆண்டவருடைய கிருபையினால் மட்டும்தான், அந்த இரக்கத்தினால் மட்டும்தான். அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு டைஜஸ்ட் ஆகுது எதனால் தெரியுங்களா? ஆண்டவருடைய கிருபையினால். நம்ம வயசுனால கிடையாது, ஆண்டவருடைய கிருபையினால். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எதுக்காக நமக்கு தங்கியிருக்கு தெரியுங்களா? நம்ம உழைச்சதுனால கிடையாது, அவருடைய கிருபையினால். அந்த புத்திமதியை விட்டுடாதீங்க. அவங்க மட்டும்தான் அந்த ஜீவ வழியில், ஜீவ வழி அப்படின்னு சொன்னால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. இயேசப்பாவுடைய வழியில் அந்த புத்திமதியை நம்ம காத்துக்கணுங்க. நிறைய பேர் வீணாய் போயிட்டுருக்கிறாங்க, நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டுருக்கிறாங்க, நிறைய பேர் ஒன்றுமில்லாமல் போயிட்டுருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் புத்தி சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது, சிலருக்கு புத்தி சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. நம்முடைய சகோதரர் ஒருவர், எவ்வளவோ சொன்னேன், ட்ரிங்க்ஸ் வேண்டாம், ட்ரிங்க்ஸ் வேண்டாம், ட்ரிங்க்ஸ் வேண்டாம். இதே ஆண்டில் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலையில் 12:30 மணிக்கு அவர் இறந்து விட்டார். எப்படி? புத்திமதி கேட்கல. தண்ணி அடிக்காதடா, தண்ணி அடிக்காதடான்னு அநேகர் சொன்னாங்க, கேட்கல. வாழ்க்கையை வெறுத்து விட்டார். இஷ்டம் போல் ஆட்டம் போட்டுட்டு கடைசியில் எனக்கு ஏசப்பா சுகம் கொடுக்கணும், எனக்கு அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும், செய்ய முடியாதுங்க.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இப்போதே புத்திமதிகளை கேட்டு அதன் வழியில் நடங்க. உங்கள் புத்திமதிகளை காத்துக்கொள்ளுங்க. இப்போ கேட்டுக்கிட்டீங்களா? வெளியில் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த புத்திமதியை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் கடந்து வரும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, புத்திமதிகளை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் என்ற இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த வார்த்தையின் பிரகாரமாக புத்தியை காத்துக்கொள்ள இரக்கம் செய்யும், ஆசீர்வதியும், பெருக்கம் செய்யும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.